வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான மல்லி காஃபி. அதாவது மல்லி காஃபின்னா வந்து நம்ம சாதாரண மல்லி காஃபி இல்லை, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து சளி நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இதை குடிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். உடம்பு வலி இருக்காது, சளி தொந்தரவு பிரச்சனைகள் நீக்கும், அதே மாதிரி வந்து செரிமான பிரச்சனைகள் நீங்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் இது குடிக்கும்போது உங்களுக்கே வந்து காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. காஃபி டீ விட முடியல அப்படிங்கிறவங்க வந்துட்டு பால் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி காஃபி வந்து போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மனசுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, மல்லி வந்துட்டு இந்த கப்பில் வந்து இது வந்து 250 கிராம். இதில் வந்து பாதிக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். நம்ம கையில் வந்து 2 கை அளவு மல்லி வந்து இந்த அளவு எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு வந்து ஒரு 25 மிளகு இருக்கணும். சுக்கு வந்துட்டு நம்ம ஆள்காட்டி விரலில் ஒரு பாதி அளவு இந்த மாதிரி 4 பீசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஏலக்காய், 3 கிராம்பு, திப்பிலி வந்து ஒரு 6 பீசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது லாங் பெப்பர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல் காஃபிக்கு வந்துட்டு சுகர், கடைசியாக வந்து சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். சரி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வானிலையில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அடிக்க போகிறோம். மல்லி ஆட் பண்ணிடுவோம். இப்போ மல்லி வந்து நல்லா வறுப்பட்டுருக்கு. ஒரு சவுண்டு வரும், அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனம் கிடைக்கும். ஸோ அப்போனா மல்லி வறுப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடலாம். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூடாக இருக்க மாதிரி இருக்கணும். அதோடு நீங்கள் வந்துட்டு எடுத்துருங்க. அடுத்து வந்து மிளகையும் திப்பிலியும் சேர்த்து லைட்டாக வறுத்துருங்க. திப்பிலி வந்து உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது. நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக திப்பிலி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போடுறேன். ஓகே, நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போது நம்ம வந்துட்டு அடுப்பை வந்துட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு இதை அந்த மல்லியோடு ஆட் பண்ணிடுவோம். சுக்கு ஆட் பண்ணுறோம். இதே அதே மாதிரி லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மல்லியோடு ஆட் பண்ணிடுங்க. போதும், இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஏலக்காவும் கிராம்பும், அவ்வளோதான், இதே ஆட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் வறுப்பட்டதை எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்லா ஆடினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடுவோம். பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். இப்போ நான் அதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம போட்டுருவோம். இப்போ கொதிக்க விடுங்க நல்லா. ஸோ வந்து உங்களுக்கு மல்லி மசாலா காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சத்தான காஃபியை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து சுகர் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க வந்து லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.